வெல்கம் டு ஜிஞ்சர் கப் டைரிஸ் மூவி டாக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போற படம் மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற லோகா சாப்டர் 1 படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ணி டொமினிக் அருண் டைரக்ட் பண்ணிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லன், சாண்டி மாஸ்டர் மெயின் கேரக்டர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. படத்தை டொமினிக் அருண் டைரக்ட் பண்ணிருக்காரு. டிஓபி நிமிஷ் ரவி, எடிட்டிங் சமான் சக்கம், மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய். ஷார்ட்டா இந்த படத்தோட கதையை பார்த்துக்கலாம். ஒரு ஆக்ஷன் பிளாக்ல தான் ஓபன் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் பிளாக்ல இருந்து அந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வரும்போது இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போகுது அப்படின்றத நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு தான் டைட்டில் கார்டோட ஓபன் ஆகுது படம். அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற நம்ம ஹீரோயின் பெங்களூருக்கு வந்து அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்க்க இருக்க நம்ம ஹீரோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஹீரோயினுடைய ஆக்டிவிட்டிஸ், ஹீரோயினுடைய பிஹேவியர் எல்லாம் சந்தேகம் படும்போது அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி டிராமாவா தான் இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் பேரலா பார்த்தோம்னா அந்த ஹீரோயினுக்குள்ள இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஹீரோயின் அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, அவங்க யாரு, அவங்கள சுத்தி இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட பல செஞ்சுரிஸ் அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே 2.5 hours வந்து கொண்டு போயிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவங்களுடைய கிராமரை வந்து உடச்சு தான் அவங்க சினிமா பண்ணுவாங்க. இந்த படம் அந்த இடத்துல தான் ஒரு யூனிக்கா நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி டிராமா நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஃபேண்டசி டிராமா ஒன்றும் நமக்கு ஒரு சில நம்ம ஹாலிவுட்ல இருந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபேண்டசி ட்ராமாஸ் பார்த்துருப்போம். பட் இந்த படம் இங்க நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சவுத்ல அதுவும் ஒரு யூனிக்கா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ல வந்து ப்ரொக்ரெசிவா நம்ம காட்டுறது இல்லை. அந்த வகையில கல்யாணி பிரியதர்ஷன் மூலமா இவங்க கேரி பண்ண விஷயம் தான் இந்த படம் எனக்கு யூனிக்கா பட்டது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோயின்ஸ் வந்து யூஎன் சாங்குக்கும் கடத்துறதுக்கும் ரேப் பண்றதுக்கும் கிட்னாப் பண்றதுக்குமாக இருந்த சினிமா கெரியரை உடைச்சி ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸா பண்றதை பார்க்கும்போது சூப்பர் உமன் ஃபிலிம்ஸா பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்துற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சில ஷார்ட்ஸ்லாம் அவங்க ஓப்பனிங் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட ஒர்க் பண்ற ஒரு அவங்களோட கொலி கிட்ட ஒருத்தர் வந்து தப்பா நடந்துக்க பார்ப்பாரு. இதை நம்ம ஊர் சினிமால எத்தனையோ ஹீரோஸை வச்சு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு ஒரு மாசா ஒரு சீனை கேரி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஹீரோயினை வச்சு அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விஷயமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த வகையில தான் இந்த படம் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் உமன் அப்படின்றத கேரி பண்ண ஒவ்வொரு சீனும் ஸ்டேஜிங் பண்ண விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. ஒரு வேர்ல்டுக்குள்ள இவ்வளவு பெரிய வேர்ல்டு இருக்கு, இவங்க இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, இந்த குரூப்புக்குள்ள நிறைய ட்ரீஸ் இருக்கு, இவங்க நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேரி பண்ணி அங்க கேமியோஸ் வச்சிருக்காங்க. லுக்ஸ் லைக் இந்த படம் வந்து மல்டிபிள் ஃபேன்ஸ்ல வரும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியுமே அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்க ஒரு ஸ்டோரி தான். கல்யாணி பிரியதர்ஷனை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களால இப்படி ஒரு கேரக்டர் கேரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து எனக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது. நஸ்லனுடைய ஆக்டிங் வழியா தான் நம்மளே அவங்க வேர்ல்டுக்குள்ள போறோம். அதை நஸ்லன் வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்துல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் வைக்கும்போது விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தான் இங்க படத்துல ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இவ்வளவு பிரம்மாண்டமா டெக்னிக்கலா இந்த படம் வந்து பயங்கர சவுண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒர்த்தான மூவி. நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேமியோஸ் நிறைய கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்க மாதிரி இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. பட் டூ காமர்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இந்த சாப்டர்ல இல்ல. மேபி அவங்க அடுத்த சாப்டர்ல அதை பத்தி பேசுவாங்களா இருக்கலாம். துல்கர் சல்மானுமே கிளைமேக்ஸ்ல வராங்க. அதனாலேயே செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளால அவ்வளவு டெப்தா உள்ள போக முடியல. அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரோ வரும்போது ஓவராலா படம் வந்து தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான். ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு படத்தோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.